சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் செல்வியை அப்பத்தா மலர் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வி, என் பேத்தி தமிழ் செல்வி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு அப்பத்தா ஆசைப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்ருக்க சேது ரொம்பவே கோவமாக அப்பத்தாவை பார்த்து கேட்குறாங்க, என்னது இது, இந்த தமிழ் செல்விக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கறது நல்லா பார்த்துக்கிறதுன்னு ஏன் அப்பத்தா இங்கே வந்து இப்படியெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அங்கே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு என்ன மட்டும் எதுக்கு இந்த தமிழ் செல்வி கூட இந்த வீட்டில் தங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்குடனே அப்பத்தாவும், அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ எப்போ தமிழ் செல்வியை ஏற்றுக்கிறியோ அதெல்லாம் புரிஞ்சுப்ப. இப்போ தமிழ் செல்வியை பற்றியும் என்னை பற்றியும் பேசுகிறத விட்டுட்டு உன் தங்கச்சி கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய நிறைய வேலை இருக்குது, அதை போய் கவனி செய்து. அது மட்டும் இல்லை, கண்மணி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து பேசிட்டு போனதுலேருந்து ரூம்லேயே இருக்கா, வெளியில் வரமாட்டேங்கிறா. ஏன் மலரு, நீ கண்மணியை போய் பார்த்தியான்னு கேட்க, ஆமாம் அப்பத்தா, நான் கூட போய் பார்த்தேன். அது மட்டுமா, கண்மணி எப்பயுமே கோயிலுக்கு போகணும்னு வெளியில் வருவா, நான் போனதுக்கு என்கிட்ட சரியாக பேசவும் இல்லை, கோயிலுக்கு போகவும் இல்லை, என்னன்னே தெரியல, ஒருவேளை கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. அதுக்கூடனே சேதுவும், அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, என் அப்பா என்ன சொன்னாலும் கண்மணி அதை ஏற்றுப்பாளே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாகவே படலை, கண்மணி இப்போ வீட்டில் தானே இருக்கா, கோயிலுக்கு எங்கேயும் போகலல்ல, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன், என் தங்கச்சி என் அப்பா பேச்சை மீறி எதுவுமே செய்ய மாட்டா, கண்மணியை பற்றி எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட பேச சேது கிளம்பி போகிறாரு. இங்கே தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க, கண்மணியும் ஆறுமுகமும் விரும்புகிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் கண்மணி இந்த கல்யாணத்து மேலே விருப்பமே இல்லாமல் ரொம்பவே அமைதியாக அங்கே ரூம்லேயே இருக்கா போல், இதெல்லாம் எப்படி சேதுக்கு புரிய வைக்கிறது, இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு ராஜாங்க மாமாவே ஒரு முடிவெடுத்திருக்காரு, நாம் இப்போ ஆறுமுகத்தை பற்றி பேசினா சரிப்பட்டு வராது, ஆறுமுக அண்ணன் ரொம்பவே பாவம், ஆனால் இவங்க விரும்புகிறத எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது, உண்மையாகவே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கண்மணியை விரும்பி ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்களா என்ன, இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காலேஜுக்கு போகிறோம் வரோம், மற்றபடி இவங்க எதை யோசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியல, சேது போய் கண்மணிக்கிட்ட பேசிட்டு வரட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு நம்ம கவனிப்போம் அப்படின்னு தமிழ் செல்வியும் யோசிக்கிறாங்க. உடனே அப்பத்தா தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு படிப்பு மேலேயே கவனமாக இருக்காத, உன்னையும் நீ நல்லபடியாக கவனிச்சுக்கணும், எங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்க, உனக்கு ஏதாவது வேணும்னா உடனே மலர்கிட்ட சொல்லு, நான் அப்படியே உனக்கு மோகனா கிட்ட சொல்லி தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்க சொல்கிறேன், அதை விட்டுட்டு நீ சாப்பிடாம இருந்து நீ வந்து பிரச்சனை செய்யாத, புரியுதில்ல, இனியாவது கவனமாக இரு அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. ஆனால் தமிழ் செல்விக்கு கண்மணி என்ன ஒரு எண்ணத்தில் இருக்கான்னு தெரியலையே, வீட்டில் கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செய்கிறாங்களே அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க தமிழ் செல்வி. கண்மணியை பார்க்க போன சேது, கண்மணி என்னம்மா ரூம்லேயே இருக்க, நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, உனக்காக உன் கல்யாணத்துக்காக அப்பா என்னெல்லாம் செய்வேன்னு மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி சொன்னாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நீ ஏன் இப்படி அமைதியாக சந்தோஷமே இல்லாமல் இருக்க அப்படின்னு சேது கேட்க, உடனே இங்கே கண்மணி, அண்ணே நான் தான் தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லி இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு எனக்காக பேசுனேன், எனக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, நான் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேனே, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கல்யாணமே வேண்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே சேதுவும், அப்படிலாம் நீ யோசிக்கக்கூடாது, உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும், நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு அப்பா எங்கெல்லாம் போய் மாப்பிள்ளை தேடினாருன்னு எனக்கு தெரியும், சன்னாசி சித்தப்பாவுக்கு தெரியும், உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல, அண்ணன் நான் என் வாழ்க்கைக்காக என்றைக்கும் கோயிலுக்கு போகலை, இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக மட்டும்தான் கோயிலுக்கு போயிருக்கேன், என்னை பற்றி நான் யோசிக்கிறத விட நான் அப்பா கூட இருக்கணும்னு, அது மட்டும் இல்லை என் மனசில் என்ன இருக்குன்னு யாருமே ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் விருப்பத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறீங்களே, எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இருக்கான்னு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இங்கே கண்மணி. உடனே சேது, நீ என்ன சொல்கிற, அப்பா பேச்சை மீறி நீ எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும், உன் படிப்பில் இருந்து எல்லாத்தையும் அப்பா பார்த்து பார்த்து செஞ்சாங்க, உனக்கு என்ன தேவைன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாதா, அவங்க சரியான நேரத்தில் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அது நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டு இருந்தப்ப ஈஸ்வரி சின்னம்மா மூலமாக இப்படி ஒரு வரன் நம்மளுக்கு தேடி வந்திருக்கு, மாப்பிள்ளை உன்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக வேற இருக்காங்க, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது,
வேணும்னா நான் அவங்கள போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரட்டுமா? ஏன் மாப்பிள்ளைய பார்த்தா உனக்கு சந்தேகமா இருக்கா? நீ என்னன்னு சொல்லு. நான் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி விசாரிக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனைன்னா கூட என்கிட்ட சொல்லு. நீ யாரையும் விரும்புறியா அப்படின்னு செய்து கேட்க, அண்ணே இப்போ எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை. ஏன்னா நானே விரும்பினாலும் இந்த வீட்டில் எல்லாரும் அதுக்கு சம்மதமாக சொல்ல போறீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைண்ணே. எனக்கு யாரை பற்றியும் நீ விசாரிக்க வேண்டாம். இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நிப்பாட்டினா அதுவே போதும்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே கண்மணி எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, யாரை மனசில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்காம சேது என்ன செய்யன்னு யோசிக்க, இன்னும் 2 நாள் இருக்குல்ல கல்யாணத்துக்கு, அதுக்குள்ளே நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடு. ஆனால் உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காம நீ என்கிட்ட கேட்கலாம். நீ சொன்னதை நான் யோசிச்சு அப்பா கிட்ட பேசுகிறேன், ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. இந்த குடும்பம் பார்க்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போகலாம் கண்மணி. யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன ஏதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்காம அங்கேருந்து கிளம்பி வராரு. ஒரு பக்கம் கண்மணி ரொம்ப மனசு வேதனையோடு இருக்காங்க. கண்மணி கிட்ட பேச போகிற ஆறுமுகமோ இந்த கல்யாணத்தை பற்றி பேசாமல், கண்மணி நீங்கள் மனசு மாறணும், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, உங்கள் அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு அமைதியாக போயிடுறாரு. இதனால் கண்மணி இங்கே நாம் ஆறுமுகத்தை விரும்புறது தெரிஞ்சிருந்தும் ஆறுமுகம் என்னை கண்டுக்காமல் இப்படி இந்த கல்யாணம் நடக்க போகிறத பற்றி பெருசாகவே எடுத்துக்காமல் ஆறுமுகமும் அவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஆறுமுகம் என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் ஆறுமுகத்துக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் பேசாமல இருக்காரு. யாரை நம்புறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையே, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அழுதுட்ருக்க, இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க முன்னாடி இங்கே கண்மணிக்கு நிறைய நகையெல்லாம் நாங்கள் போடுவோன்னு சொல்லிட்டீங்க. நகையெல்லாம் வாங்க வேண்டாமா? இங்கே கண்மணிக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருளையும் வாங்கணும்ல, கடைக்கெல்லாம் போகணும், நிறைய செலவாகும் மாமா. இந்த பொறுப்பெல்லாம் நானே எடுத்துக்கிட்டுமா? நீங்கள் கூட வர வேண்டாம். நான் மதினி எல்லாரும் போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். தேவையான துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுன்னா இங்கே கல்யாணத்துக்கு நம்மளுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும்ல. ஏன் சொல்கிறேன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நிறைய வேலை இருக்குமாமா. சேது கொஞ்சம் வேலையை பார்த்தாலும் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் தானே பார்த்துக்கணும். ஆறுமுகம் நீ முதல்ல போய் கார் எடுக்க ஏற்பாடு பண்ணு. நாங்கள் வெளியில் போகணும். இங்கே கண்மணிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, சரிம்மா நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் போகிறாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கண்மணியோட கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறது, இங்கே துணி வாங்க போகிறதுன்னு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஈஸ்வரி தான் இங்கே பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் செலவு செய்கிறாங்க. கண்மணிக்காக எடுக்கிறத விட ஈஸ்வரி தனக்காகவும் சித்ராவுக்காகவும் நகையை வாங்குறது, துணி வாங்குறதுன்னு அதில் அவங்களுக்கு தேவையானதையும் எடுத்துக்கிறாங்க. இப்படி நம்ம பணத்தை செலவு செஞ்சாதான் நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும். இல்லைன்னா இந்த வீட்டில் நம்மளை கண்டுக்க ஆளே இல்லை. தன்னுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் செய்வேன்னு இந்த சன்னாசி வேற அண்ணன் பேச்சை கேட்குறாரே தவிர்த்து அவர் எனக்கும் என் பசங்களுக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. அதனால் இந்த ஒரு கல்யாணத்தை வச்சு முடிஞ்சளவு ராஜாங்கத்தை ஏமாற்றி இந்த செலவிற்கு அந்த செலவிற்குன்னு நிறைய பணத்தை வாங்கிடணும். அப்போ தான் அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ராஜாங்கம் நான் என்ன சொன்னாலும் நம்புவார். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க என் பேச்செல்லாம் கேட்டீங்க வந்திருக்காங்க, ஏன் அண்ணன்னு சொல்ல போய் தானே நம்பி இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காரு இந்த ராஜாங்கம். அப்போ நான் சொன்னால் ராஜாங்கம் கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பணம் வேணும்னு கேட்டு வாங்கி அந்த பணத்தெல்லாம் வீண் செலவு செய்கிறாங்க. தனக்குன்னு அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. கண்மணிக்கு தேவையான நகை எல்லாத்தையும் மோகனா பார்த்து பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் கண்மணி அமைதியாகவே எதையும் கண்டுக்காம கொஞ்சம் கூட அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்ற மாதிரியே இருக்க, உடனே மோகனா சொல்கிறாங்க, கண்மணி இது உன்னோட கல்யாணம், நீ தானே சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு என்னென்ன வேணும்னு நீ தானம்மா பார்த்து எடுக்கணும். பாரு ஈஸ்வரி மற்ற எல்லாருமே எம்பிட்டு சந்தோஷமாக துணி வாங்குறது நகை வாங்குறதுன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க. நீ என்ன எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் இருக்க. இந்த நகை நல்லா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்றேன், இதில் நகை நல்லா இருக்கா துணி நல்லா இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்க சொல்கிறீங்க. என் வாழ்க்கையில் நானாக ஒரு முடிவெடுக்க கூடாதாம்மா? எனக்கு பிடிச்சதை நான் செய்யவே கூடாதா? நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் எப்பயும் போல் சரின்னு ஒத்துக்கணுமாம்மான்னு கேட்க, என்ன இப்படிலாம் பேசிகிட்ருக்க, உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு யாரோ என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க, அதுலேயும் மாப்பிள்ளை உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரா? இப்படி ஒரு வரன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்.
அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் உன் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவரால் தாங்கிக்கவே முடியாது. உன் கல்யாணத்துக்காக எம்புட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு சாப்பாடுக்காகவும் அங்கே நகைக்காகவும் மற்ற ஏற்பாடுக்காகவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ பணத்தை செலவு செஞ்சிட்ருக்காரு உன் அப்பா. ஆனால் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற. நீ புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கியா இல்லை எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அம்மா எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமே இல்லை. இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலைனாலும் இனி இந்த கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எடுத்து வைங்க. நான் என்ன அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும், அவ்வளவுதானே. என் விருப்பத்தை நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. அப்புறம் நான் இதுக்குமா இதெல்லாம் பார்த்து எடுக்கணும்? நீங்கள் சொன்னதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போக, இதெல்லாம் பார்த்துட்ருக்க ஆறுமுகம் யோசிக்கிறாங்க. கண்மணி என்னை விரும்புகிறாங்க, இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ராஜாங்க ஐயா இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லா செய்யணும்னு பெருசாக அங்கே செய்யலைனாலும் அந்த தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும், கண்மணிக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு, சந்தோஷமாக இருக்காரு. இப்போ போய் நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லி ராஜாங்க ஐயா முன்னாடி நின்னா அவர் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? என் குடும்பத்துக்கு இங்கே சேதனன்னா இருக்கட்டும், ராஜாங்க ஐயான்னு 2 பேருமே எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம இந்த வீட்டில் உள்ளவங்கள நான் அவமானப்படுத்திடக்கூடாது. அது எனக்கும் பிரச்சனையாக வரும், அது எனக்கும் பிரச்சனையாக தான் வரும். கண்டிப்பாக கண்மணியாலையும் தாங்கிக்க முடியாது. நாம் பொறுமையாக அமைதியாகவே இருப்போம். கண்மணி இந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுதான் கண்மணியோட வாழ்க்கைக்கு நல்லது. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு எதையுமே கண்டுக்காமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அமைதியாகவே இருக்கார் ராஜாங்கம், அமைதியாகவே இருக்கார் ஆறுமுகம். தமிழ்செல்வி காலேஜுக்கு கிளம்பும்போது சேது அங்கே கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராரு. உடனே தமிழ்செல்வியும், என்னங்க கண்மணியோட கல்யாண வேலைக்காக வெளியில் போயிருந்தீங்களான்னு கேட்க, ஆமாம், நீ என்ன காலேஜுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க. சரி, நான் ஒன்று சொல்லணும். மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா பேசினாங்களா? கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானான்னு கேட்க, கண்மணி இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை நீ தான் நிப்பாட்டணும்னு என்கிட்ட பேசினா. இதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? அப்பா ஒரு முடிவெடுத்தா அதை மீறி எங்களால் என்ன செய்ய முடியும்? கண்மணியோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு என் அப்பாவுக்கு தெரியாதா என்ன? கண்மணி வீட்டிலையே இருந்து அப்பா அம்மான்னு எல்லாரையும் பார்த்து பார்த்து வளர்ந்துட்டா. அதனால் வெளியில் கல்யாணம் முடிஞ்சு போனால் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கும் போல். ஆனால் போக போக இது எல்லாத்தையும் கண்மணி புரிஞ்சுப்பா. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருக்காரு, அதனால் இந்த கல்யாணத்தை கண்மணி செஞ்சுக்கிட்டா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதனால் பொறுமையாக யோசிச்சுப்பாரு, உனக்கே இது நல்லதுன்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் கண்மணி ரொம்பவே அமைதியாக ரூமை விட்டு வெளியிலேயே வரலன்னு அப்பத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் மலரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நான் ஒன்று சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு தமிழ்செல்வி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து பேசிட்டு போனாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி மாப்பிள்ளை வீட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் அப்பா பெரிய பொறுப்பான வேலையில் இருக்காரு. இந்த சம்மந்தம் அமைஞ்சா ரொம்ப நல்லதுன்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்காக எதுவுமே செய்ய வேண்டான்னு மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் அப்பா தன்னுடைய பொண்ணுக்காக எல்லாமே செய்வாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதான் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் பொண்ணை மட்டும்தான் நாங்கள் வந்து மருமகளாக கேட்குறோன்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளையை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவங்க இடத்துல போய் நீங்கள் ஒரு அண்ணனாக இருந்து விசாரிக்கணும்ல. கண்மணிக்கு எது நல்லதுன்னு உங்கள் அப்பா பார்த்து பார்த்து செஞ்சாலும் கண்மணி உங்களை கூப்பிட்டு தனியாக பேசியிருக்கா, இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ ஏதோ ஒரு பயம் கண்மணிக்கு இருக்குது. பேசாமல் நீங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பார்த்து பேசுங்க. அவங்க குடும்பத்தை பற்றி வெளியில் விசாரிங்க. மாப்பிள்ளை நல்லவரா, நல்லா படிச்சிருக்காரா, உண்மையாகவே அவர் பார்க்குறது நல்ல வேலை தானா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தப்பு இல்லையேன்னு சொல்ல, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? சின்னம்மா தான் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈஸ்வரி சித்தி வந்து எந்த தப்பான ஒரு வரனையும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நாங்கள் கல்யாண ஏற்பாடையே செய்கிறோம். நான் இப்போ போய் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை பற்றி கேட்டு விசாரித்தா இங்கே வந்து சித்திக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். தப்பாக நினைக்க மாட்டாங்களா? சித்தி எதுக்காக இப்படி கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு செய்யணும்? கண்மணி மேலே உள்ள அக்கறையில் தானே. அதெல்லாம் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக இருப்பார். மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ அன்னைக்கு அவங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ அங்கே இல்லைல்ல, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க தான். அதான் ஈஸ்வரி சித்தி அவ்வளோ தெளிவாக பேசினாங்களே. அதுவும் அங்கே மாப்பிள்ளை எதுவுமே பேசாமல் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தார் தெரியுமா? கண்மணியை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். கோயிலில் வச்சு தான் கண்மணியை பார்த்தாராம். கல்யாணம் பண்ணால் கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு விருப்பத்தோடு வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. அது எப்படி அவங்கள சந்தேகப்பட்டு போய் விசாரிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்பா சொல்லாமல் எதையும் செய்யக்கூடாது.
நாம் போய் அங்கே விசாரிக்க இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாரு? அப்புறம் பிரச்சனை அதிகமாயிராதா? அப்பா ரொம்ப ஆசையாக கண்மணிக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரிலாம் நான் செஞ்சா என்னால் கண்மணியோட கல்யாணம் நின்ன மாதிரி ஆயிராதா? என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ உனக்கு என்ன கண்மணி மேலே இவ்வளோ அக்கறை? உண்மையாவே என் குடும்பத்து மேலே அக்கறை இருந்தா மாசமா இருந்த மாதிரி நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க மாட்டேன். செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு சொல்கிற பொய்யெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன இங்கே கண்மணி மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி பேசுறது, என் குடும்பத்து மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறதுன்னு நீ எதையும் செய்ய வேண்டாம். காலேஜுக்கு போகிற நீ காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வா. கல்யாண வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வந்து நில்லு, புரியுதா? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்ல தமிழ்செல்வி சேதுவை பார்த்து முறைச்சிக்கிட்டே காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்கள பற்றி சரியாக விசாரிக்காம கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த சேது வீட்டில் உள்ளவங்க. ஆனால் ஈஸ்வரி அம்புட்டு நல்லவங்களாம் இல்லையே. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தன்னுடைய அண்ணன் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு இந்த வரனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் ஈஸ்வரி மேலே உள்ள நம்பிக்கையில் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் மாப்பிள்ளைய பற்றியும் விசாரிக்காமல கண்மணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஏற்கனவே கண்மணிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அந்த ஆறுமுகத்தை தான் விரும்பிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஈஸ்வரி இதில் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்ய தான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செய்யணும்னு நினச்சிருக்காங்க போல். ஆனால் இதை எப்படி சேதுவுக்கு புரிய வைக்கிறது? என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு தமிழ்செல்வி யோசனை பண்ணிக்கிட்டே காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாரு ராஜாங்கம் மோகனான்னு எல்லாரும். ஆனால் அமைதியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க இங்கே கண்மணி. எல்லா ஏற்பாடுமே நடக்குது. இங்கே சேதுக்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க, என்ன செய்து உன் தங்கச்சியோட கல்யாணம், நீ மட்டும் வந்து நிற்கிற, தமிழ்செல்வி எங்க அப்படின்னு கேட்க, அப்பத்தா தமிழ்செல்வியை நான் வர சொல்லவே இல்லை, அப்பாவும் கூப்பிடவே இல்லையே, நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும்னு கேட்க, இதெல்லாம் மற்றவங்க சொல்லி கூப்பிடக்கூடாது. தமிழ்செல்வி என்ன வேற யாரோவா? உன்னோட பொண்டாட்டி, நீ கூப்பிட்டா அவள் வரமாட்டாளா? எல்லாரும் இருக்கும்போது இந்த தமிழ்செல்வி மட்டும் இந்த கல்யாணத்தில் இல்லைன்னா எப்படி? நீ தான் வேணும்னு உன்னை நம்பி தானே வந்திருக்கா. போய் அப்பத்தா சொன்னாங்கன்னு வர சொல்லு. நீயும் தமிழ்செல்வியும் ஒன்றா இருக்கணும், புரியுதுல்ல? இது உன் தங்கச்சி கண்மணியோட கல்யாணம். மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சேதுவோட மனைவி எங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? முதல்ல போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும், தமிழ்செல்வியை எப்படி இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடன்னு தெரியலையே, கூப்பிட்டாலும் தமிழ்செல்வி வருவாளான்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது போகிறாரு. தமிழ்செல்வி கண்மணியோட கல்யாணத்துக்காக கண்டிப்பாக நம்ம போகணும். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அது என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு கிளம்பி நிற்கிறாங்க. உடனே சேது, அதான் கிளம்பிட்டல்ல, கல்யாணத்துக்கு வர வேண்டிதானே, நான் வந்து கூப்பிடணுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கூப்பிடணும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இது நம்ம வீட்டு கல்யாணம், என்னை கூப்பிட்டு தான் நான் வரணுமா? நீங்களும் பொண்டாட்டின்ற ஒரு எண்ணத்தில் கூப்பிட்ருந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ என்ன, நான் வரணும் தானே, வாங்க போகலாம் அப்படின்னு தமிழ்செல்வி சேது கூட ஒன்றா கண்மணியோட கல்யாணத்துக்கு கிளம்பி வர, இதை பார்த்து சாவித்ரி தாமரை 2 பேருக்கும் தாங்க முடியாத கோவத்தில் நிற்கிறாங்க. பாருமா, அந்த தமிழ்செல்வி இங்கே சேது மாமா கூட ஒன்றா கிளம்பி கல்யாணத்துக்கு வரா. இவளெல்லாம் யார் வர சொன்னது? போனா போது நீங்கள் தங்க வச்சுருக்கோம். மற்றபடி சேது மாமா தமிழ்செல்வியை பிரிய போகிறோம் தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கண்மணியோட கல்யாணத்துக்கு தமிழ்செல்வி எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க சாவித்ரி சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாணம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கேன். நான் சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா நமக்கு நிறையா பணம் கிடச்சிருக்கும். ஆனால் ஈஸ்வரி ஏதோ திட்டம் போட்டு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆனால் என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம ஈஸ்வரி பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குது தாமரை. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே சந்தேகத்தோடையே நின்றுட்டுருக்காங்க சாவித்ரி. கல்யாணத்துக்காக இங்கே கண்மணியை மணமேடையில் உட்கார வைக்க கண் கலங்கி போய் நிற்கிறாரு ஆறுமுகம். மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணத்துக்கே இங்கே கண்மணி இம்புட்டு நகை போட்டிருக்காளே, அதுவும் சாதாரண வீட்டு பொண்ணா என்ன, ராஜாங்கத்தோட ஒரே பொண்ணு. ராஜாங்கம் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் கண்மணிக்கு எழுதி வச்சாலும் நம்ம அதை அப்படியே எடுத்துக்க வேண்டிதான். அதுக்காக தானே என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஈஸ்வரி சொன்ன உடனே என் பையன்கிட்ட பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். உடனே வேற ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க, மாப்பிள்ளை கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, பாத்தியா, உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கண்மணி கூட வாழை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அப்புறம் நாம் என்ன செய்யணுமோ செஞ்சிட வேண்டிதான். அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். இங்கே ஏற்கனவே ராஜாங்கம் பெரிய பொறுப்பான ஒரு வேலையில் இருக்காரு. அவர் பொண்ணுக்குன்னு எல்லாத்தையும் தருவார். அது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு தான்.
அவரோட சொத்தையே முதல்ல வாங்கினாலும் கண்டிப்பாக கேட்டால் தரதான் செய்வார். அவர் பொண்ணோட வாழ்க்கை ராஜாங்கத்துக்கு அம்புட்டு முக்கியம். அதனால் முதல்ல கல்யாணம் முடியணும். அது வரைக்கும் உன்னை பற்றி இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல. அப்பா தெரியக்கூடாது தான், ஆனால் யாரும் பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுப்பா. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் 2 முறைப்பா. அதில் யாராவது வந்து பிரச்சனை செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, ராஜாங்க குடும்பத்தில் உள்ள யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்கப்பா. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல. உனக்கு கல்யாணமே ஆகலைன்னு தானே நான் வந்து ஈஸ்வரிக்கிட்டே சொல்லி வச்சுருக்கேன். இப்போ தான் பொண்ணு தேடிட்டு இருக்கோன்னு சொல்ல தானே, சொல்ல போய் தான் இப்படி ஒரு நல்ல வரணும், இப்படி ஒரு நல்ல வாய்ப்பும் கிடச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா ஈஸ்வரி கண்டிப்பாக இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இந்த வரன் கிடச்சிருக்காது. அதனால் நீ அமைதியாரு. யார் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு நம்ம சொன்னாதானே தெரிய போகுது. இந்த ராஜாங்கத்தோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த உண்மையை கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இவங்களால என்ன செய்ய முடியும்? நீ தான் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ணிடுவியே. தான் பொண்ணுக்காக இதெல்லாம் பெருசுப்படுத்தவே முடியாது இந்த ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும். நம்ம சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். அதனால பொறுமையா இரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இரு, சந்தோஷமா இரு. புரியுதுல்ல? நம்மளுக்கு ராஜாங்கத்தோட சொத்து முக்கியம், பணம் முக்கியம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனாலும் மாப்பிள்ளை கொஞ்சம் பயத்தோடையே இருக்காரு, பதட்டமாவே இருக்காரு. ஏற்கனவே எனக்கு 2 முறை கல்யாணம் ஆயிருக்கு. இதெல்லாம் வேற மறைச்சு தான் இந்த கல்யாணத்தையே நான் செஞ்சுக்கிறேன். உண்மை தெரியாமல் இருந்தால் சரிதான். யாரும் பிரச்சனை செய்ய இங்கே வராமல் இருந்தால் சரிதான். அதுக்காக தானே யாருக்கும் தெரியாமல் இந்த கோயிலில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு என் அப்பா பேசியிருக்காரு. இதெல்லாம் தெரியாமல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க இந்த கண்மணி வீட்டில் உள்ள எல்லாரும். என்னதான் இவர் பெரிய பொறுப்பில் இருக்காரோ தெரியல இந்த ராஜாங்கம் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை நினைக்கிறாரு. செல்வி சேது 2 பேரும் ஒன்றா இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. இதை பார்த்த மோகனா அப்பத்தானு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டுக்கும் வந்துட்டாங்கன்னா அதுவே போதும். நான் சொல்லி தான் இந்த சேது தமிழ் செல்வியவே இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரான். எப்படியோ எல்லாம் நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அப்பத்தா பார்க்குறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ராஜாங்கமோ சன்னாசி யாருன்னு பாரு அப்படின்னு சொல்ல, அண்ணே இப்போ கல்யாணம் நடக்க போகுது, யார்கிட்ட பேசி என்னென்ன பிரயோஜனம், நீங்கள் ஃபோனை வைங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சன்னாசி சொல்லிடுறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. இத்தனை நாள் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற சந்தோஷத்தில் ராஜாங்கம் இருக்கும்போது இங்கே கல்யாணம் நடக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை தாலியோடு நிற்கும்போது அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. போலீஸை பார்த்த உடனே இங்கே மாப்பிள்ளையோட அப்பா திருன்னு முழிக்கிறாரு. ஆனால் ராஜாங்கம் உடனே, என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க? ஏற்கனவே பெருசாக யாரையும் கூப்பிடல கல்யாணத்துக்கு, என் பொண்ணோட கல்யாணம் தான் சார், கோயிலில் வச்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஐயா உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்தோம், உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், நீங்கள் எடுக்கல, அதான் உங்களை தேடி வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பிரச்சனை, கொஞ்சம் கல்யாணம் மட்டும் நடந்துட்டுமே, என்னவா இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பேசலாமே அப்படின்னு சொல்ல. உடனே செய்துவோம், அப்பா நீங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்கப்பா, நாங்கள் போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமான்னு சொல்ல. உடனே அங்கே வந்த போலீஸும், என்னையா நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, மாப்பிள்ளை நல்லவரான்னு பார்த்து உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதா? முதல்ல மாப்பிள்ளையை பற்றி சொல்ல தான் நாங்கள் வந்தோம், இந்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை அப்படின்னு அங்கே வந்த போலீஸ் சொல்லவும் இங்கே உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க, ஏங்க முதல்ல மாப்பிள்ளை அங்கேருந்து வர சொல்லுங்க, மாப்பிள்ளை முதல்ல என்ன செஞ்சுருக்காரு, எதுக்காக மாப்பிள்ளையை தேடி போலீஸ் வந்திருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கலான்னு சொல்ல. உடனே சேதுவும், அப்பா போலீஸ் என்ன சொல்ல வராருன்னு கேளுங்கன்னு மாப்பிள்ளையவும் அங்கே வர சொல்லிடுறாங்க. அங்கே அமைதியாக இருக்கிறாங்க கண்மணி. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அங்கே வந்த போலீஸ் வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் நந்தகுமார் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், நான் பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன் சார், அது மட்டும் இல்லை இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது எத்தனாவது கல்யாணம் உங்களுக்கு? ஆமாம் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அப்போ நீங்கள் மறுபடியும் இவங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கிறதா? உங்களை ஏற்கனவே கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, திருன்னு முழிச்சிட்டு, இல்லை சார் நான் யாரையும் கல்யாணம் பண்ணலை, யார் சார் அப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது, எல்லாமே போய் தான் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நந்தகுமாரோட மாப்பிள்ளையோட மனைவி, ஏற்கனவே இந்த மாப்பிள்ளை கல்யாணமானவராக இருந்ததுனால அவங்க அழுதுகிட்டே அங்கே வந்து நியாயம் கேட்கறதுக்காக வந்து நிற்கிறாங்க. உடனே மாப்பிள்ளையும் திருன்னு முழிச்சுக்கிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, உடனே மாப்பிள்ளையோட அப்பா, நான் இதுக்கு தான் சொன்னேன் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு, பாத்தியா சரியான நேரத்தில் நமக்குன்னு சொத்து பணம்னு எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தப்ப இப்படி வந்து நிற்கிறாளே உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சேது, என்ன சொன்னீங்க, மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்க அவரோட மனைவியா அப்படின்னு கேட்க,
மாப்பிள்ளை தலை குனிஞ்சு நிற்க பதில் பேசாமல் நிற்கிறாரு மாப்பிள்ளையோட அப்பா. உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், கண்மணிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை யாரு என்னன்னு முதல்ல போய் விசாரிங்க, அவங்க குடும்பத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு. நீங்கள் என் பேச்சை கேட்கலல்ல, இப்போ பாருங்க கண்மணி எந்த நிலமையில உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு. ஒரு அண்ணனா இருந்து இதையாவது நீங்கள் செஞ்சுருக்கணும்ல அப்படின்னு சேதுக்கிட்ட கேள்வி கேட்க அங்கே கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இதை தாங்கிக்கவே முடியல ராஜாங்கத்துக்கு. உடனே ராஜாங்கம் போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் நடக்குது? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா நீங்கள் யாரையோ கூட்டிகிட்டு வந்து இதுதான் மாப்பிள்ளையோட மனைவின்னு சொல்கிறீங்க, அவங்களும் அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க, எது சார் உண்மை இதில் அப்படின்னு கேட்க, சார் இவங்க தான் உண்மையாகவே உங்கள் மாப்பிள்ளையாக பார்த்து வச்சுருக்க இந்த ஆளோட மனைவி. இவருக்கு இதே தான் வேலை. சொல்லப்போனால் சொத்து பணம் இதுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரியான கல்யாணத்தை செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பணம் சொத்து கிடைச்ச உடனே மனைவியை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்குறது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடம் கிடைக்குதா ஒரு வரனை தேடி போக வேண்டியது. இதுதான் இந்த மாப்பிள்ளையோட வேலையாகவே இருக்குது. இது தெரியாமல் விசாரிக்காமல் உங்கள் பொண்ணை போய் இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்களே, இதெல்லாம் சரியா? அதனால தான் மாப்பிள்ளையை தேடி வந்தோம். இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போய் நாங்கள் விசாரிக்கணும். இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல உடனே சேது இருந்த கோவத்தில் மாப்பிள்ளையை வெளுத்து வாங்குறாரு. மாப்பிள்ளையோட அப்பாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இப்படியா நீங்கள் செய்வீங்க? என் தங்கச்சி நல்ல வேலை கல்யாணம் ஆகலை என் தங்கச்சிக்கு. இந்த ஆள் மட்டும் தாலி கட்டியிருந்தா கண்மணியோட வாழ்க்கை என்ன இருக்கும்? சரியான நேரத்துக்கு போலீஸ் வந்து இந்த மாப்பிள்ளையை பற்றின உண்மையை சொல்ல நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் குடும்பத்தை பற்றி. இதெல்லாம் உண்மையை மறைச்சி இது உங்கள் பையனுக்கு கல்யாணமே ஆகலைன்னு நீங்கள் சொல்ல போய் தானே நாங்களும் நம்பி ஏற்பாடு பண்ணோம். நீங்கள் பேசின பேச்செல்லாம் நம்பி உங்களை பற்றி விசாரிக்காமல் கூட இருந்தோம். ஆனால் நீங்கள் என் குடும்பத்தையே ஏமாற்றணும்னு நினச்சிட்டீங்க. என் அப்பா எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காரு, ஆனாலும் அவரை ஏமாற்ற உங்களுக்கு ஒரு தைரியமே வந்திருக்குன்னா உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாதுன்னு சொல்ல ராஜாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாமல் கண் கலங்கி நிற்க, ஆனால் சேது அந்த மாப்பிள்ளையோட அப்பாவையும் மாப்பிள்ளையவும் வெளுத்து வாங்க ஈஸ்வரி பதட்டமாக நிற்கிறாங்க. என்ன சித்ரா, நான் கூட இந்த மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு நினச்சேன். என் அண்ணன் அப்படி தான் சொன்னார். அதை நம்பி தான் இந்த வரன் நல்ல வரன்னு இந்த ராஜாங்கத்தெல்லாம் ஏமாற்றி நிறைய பணம் வாங்கிடலான்னு பார்த்தேன். போலீஸ் வந்து சொல்கிறத பார்த்தா இந்த மாப்பிள்ளை நல்லவனே இல்லை போல. சொல்லப்போனால் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு இங்கே யோசனை பண்ணிட்டு இருக்க தமிழ்செல்வி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்க காரணம் யாரு? ஈஸ்வரி தானே. அவங்கள கூப்பிட்டு முதல்ல கேள்வி கேளுங்க, அவங்களையும் போலீஸ்கிட்ட மாட்டி விடுங்க. இவங்களால தானே இந்த வரன் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்கள் கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்கன்னு தமிழ்செல்வியும் சொல்கிறாங்க. உடனே மாப்பிள்ளையோட அப்பா ராஜாங்கம் முன்னாடி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாரு. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அது மட்டும் இல்லை, ஈஸ்வரியால் தான் உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி போட்ட திட்டத்தால் தான் நாங்கள் பொண்ணு கேட்டு வந்தோம். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பையனுக்கு சொத்து பணம்னு எல்லாமே வரும்னு ஈஸ்வரி சொன்னாங்க. அதிலிருந்து கொஞ்சம் லாபமும் ஈஸ்வரிக்கு நான் தரதா சொன்னேன். அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் எங்களை பற்றி விசாரிக்க கூட விடாமல் நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு ஈஸ்வரி சொல்ல சொல்ல நீங்களும் எங்களை அப்படியே நம்பிட்டீங்க. சொல்லப்போனால் என் பையன் ஏற்கனவே அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். இந்த பொண்ணு என் மருமக தான். இதே மாதிரி அவன் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுருக்கான். சொல்லப்போனால் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உங்களை தேடி வந்திருக்கக்கூடாது. இந்த உண்மையை நான் மறைச்சிருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டில் உள்ள ஈஸ்வரியும் தான். அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை பற்றி சரியாக விசாரிக்கல. இதை ஒரு காரணமாக வச்சு நாங்கள் அவங்கள ஏமாற்ற பார்த்தோம் அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் மாப்பிள்ளையோட அப்பாவே சொல்லி மன்னிப்பு கேட்க இங்கே வந்து சன்னாசி கோவமாக திட்டுறாரு. இப்படியெல்லாமா செய்வீங்க? எங்கள் அண்ணன் எம்பிட்டு பெரிய ஒரு பொறுப்பான வேலையில் இருக்காரு. எங்களையே ஏமாத்தணும்னு நினச்சவங்க எத்தனை குடும்பத்தை நீங்கள் ஏமாத்திருப்பீங்க. அண்ணே, இவங்க செஞ்ச தப்புக்கு சும்மா விடக்கூடாதுண்ணே. இப்போவே நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவங்கெல்லாம் வெளியில் வரவே கூடாது. ஈஸ்வரி, உன்னையும் சேர்த்து தான். நீ எல்லாம் நல்லவ திருந்திட்டேன்னு நினச்சி நீ சொன்னதெல்லாம் நம்பி கல்யாண ஏற்பாடை செஞ்சோம்ல. நல்ல வேலை கண்மணியோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஆகலை. ஆனாலும் நானே உன்னை சும்மா விட போகிறதில்லன்னு எல்லாரும் முன்னாடியும் சன்னாசி ஈஸ்வரியை வெளுத்து வாங்குறாரு. உடனே உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் இனி இந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களையும் ஈஸ்வரியவும் சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க செஞ்ச தப்புக்கு அங்கே வந்த போலீஸ்கிட்ட ஈஸ்வரி மேலேயும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ஏமாத்துனதுனால இம்புட்டு செலவு செஞ்சு நாங்கள் குடும்பமாக ஏமாந்து போய் நிற்கிறோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஏற்கனவே மாப்பிள்ளை மேலே அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த மாப்பிள்ளையை அங்கே எல்லாரும் முன்னாடி போலீஸ் வெளுத்து வாங்க, மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க, இனி இப்படி நான் பட்ட தப்பை செய்யவே மாட்டேன்னு அழுதுகிட்டே அங்கேருந்து போக ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாமா நான் எந்த தப்பும் செய்யலை மாமான்னு சொல்ல ஈஸ்வரியை இங்கே வந்து சேது சொல்கிறாங்க,
போதும் சித்தி, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க. தெரிஞ்சே எங்களை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அப்பா கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம். அதுக்குன்னு கண்மணியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு குடும்பமாக ஏமாத்தலாம்னு நினச்சிங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த நிலமை. இனி வீட்டு பக்கமே நீங்கள் வரக்கூடாது. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் வெளியில் வரவே முடியாத அளவு என்ன செய்ய போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களையும் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நான் நினச்ச மாதிரி கல்யாணம் நின்றுச்சு. இந்த மாப்பிள்ளை நல்லவனே இல்லைன்னு உண்மை தெரிய வர என் அப்பா வேணும்னா இந்த கல்யாணம் நின்றுச்சேன்னு மனசு வேதனைப்படலாம். ஆனால் நான் விரும்பின வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சதால இந்த கல்யாணம் நின்னதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. உடனே அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. கண்மணியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு என் பொண்ணு கண்மணிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் இருந்தோம். எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லைன்னு நினச்சி ஆசையாக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோமே, இந்த ஈஸ்வரியை நம்பி இப்படி குடும்பமே ஏமாந்துட்டோமேன்னு மோகனா ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்த சாவித்திரி சொல்கிறாங்க, பாத்தியா ஈஸ்வரி எம்புட்டு பெரிய திட்டம் போட்டு ராஜாங்கம் குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினச்சிருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் தனக்கு பணம் கிடைக்கணுன்ற ஆசையில் தான் தாமரை. ஆனால் ஈஸ்வரியும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க பாத்தியா. இனி என் அண்ணன் என்ன ஆனாலும் ஈஸ்வரியை நம்ப மாட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த ஈஸ்வரியை எங்கள் அண்ணன் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டார்ல, அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாமரை. ஈஸ்வரிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்படியே நடந்துருச்சுன்னு சாவித்திரியும் தாமரையும் ஈஸ்வரியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே எல்லாரும் மனசு வேதனையாக இருக்கிறத பார்த்துட்டு மனசு வேதனைப்படுறத பார்த்துட்டு தமிழ்செல்வி சொல்கிறாங்க, எப்படியோ இந்த மாப்பிள்ளையை பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிய வந்ததால் நம்ம கண்மணி வாழ்க்கையில் இனி பிரச்சனை எதுவுமே வராது. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாப்பிள்ளை இப்படிதான்னு தெரிய வந்திருந்தா நம்மளால் என்ன செஞ்சுருக்க முடியும்? அது வரைக்கும் கண்மணிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. கண்மணி நம்ம வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பான்னு சந்தோஷம்தான் படணும். அதனால் இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு கண்மணி மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம். கண்மணி, உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு தமிழ்செல்வி கேட்க, உண்மையாகவே இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்பா. அம்மா, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன். எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த கல்யாணம் நின்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எங்கள் அப்பா எனக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் நடக்கும்ப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கண்மணி கல்யாணம் நின்னதை பெருசாக எடுத்துக்காம சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு மனசு வேதனையோடு இருந்த ராஜாங்கம் கொஞ்சம் அமைதியாக அப்படியே வீட்டுக்கு கிளம்பி கண்மணியவும் கூட்டிகிட்டு போகிறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சே. இங்கே ஏமாத்தின மாப்பிள்ளையவும் ஈஸ்வரியவும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சன்னாசி ராஜாங்கம் செய்துன்னு எல்லாருமே ஈஸ்வரி மேலேயும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்க தமிழ்செல்வி நினைக்கிறாங்க, எப்படியோ கண்மணி நினச்ச மாதிரியே கல்யாணம் நின்றுச்சு. கண்மணியும் ஆறுமுகமும் விரும்புகிறாங்கன்ற உண்மையை நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லி கண்மணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் கண்மணி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு தமிழ்செல்வி நினைக்கிறாங்க. ராஜாங்கம் குடும்பத்தையே ஏமாற்றி கண்மணிக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிட்டோன்னா அப்புறம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மாப்பிள்ளையாலையும் மாப்பிள்ளையோட அப்பாவாலையும் நானும் இப்போ அவமானப்பட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டேனே. இனி எப்படி நான் ராஜாங்கம் வீட்டுக்கு போகிறது? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு திட்டம் போட்ட ஈஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை நல்லவரே இல்லை அப்படின்னு போலீஸ் மூலமாக தெரிய வர இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு ஆறுமுகமும் கண்மணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.